தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டால உலகம் முழுக்க எரிபொருள் விலை பெருசாக ஏறப்போகுது அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்ல. ஒரு சில நாடுகளில் ஏறவும் ஆரம்பிச்சுது. ஆனால் இந்தியாவில் பெருசாக அடியை நம்ம பார்க்காம இருந்தோம்ல. ஆனால் இதுக்கப்புறம் கேரண்டியாக அடி இருக்கு போல இருக்கு. ஒப்பேக் இருக்குல்ல, அதுலேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அஃபிஷியலாக வெளியே போயிட்டாங்க. பல வருஷங்கள் கழிச்சு நடந்திருக்க விஷயம் இது உலகம் முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முதல்ல இந்த ஒப்பெக்னா என்னன்னு பற்றி சொல்லிடுறேன். ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். அதாவது உலகம் முழுக்க இந்த பெட்ரோலியம் சார்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதுவும் மேஜர் பிளேயர்ஸு. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சரி ஓகேப்பா, நாம் ஒரு இன்டர் கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஆர்கனைசேஷனாக செயல்படுவோம். அரசுகளுக்கு இடையில் ஒரு நிரந்தரமான அமைப்பாக செயல்படுவோம். எதுக்காகனாக்கா, நிறைய நாடுகள் ஆயிலை நம்பி இருக்குல்ல, அவங்க நாட்டில் பெருசாக ஆயில் வளம் இல்லை, ஆனால் நம்ம கொடுத்தாதான் அந்த நாடுகளில் வாகனங்கள் ஓடல. ஸோ இதனால் நம்ம இந்த அமைப்பை ஃபுல்லாக கொண்டு போவோம், உலகம் முழுக்க சமநிலை ஏற்படுத்துவோன்னு ஒரு நல்ல முடிவு பண்ணி இந்த அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. இது மூலமாக பெட்ரோலியம் ப்ரைஸஸ் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், பாலிசிஸ் இருக்கட்டும், இது எல்லாத்தோட கோஆர்டினேஷன் பர்ஃபெக்டாக இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. மேஜர் காரணம் இவங்க தான். உலகளாவிய ஆயில் ப்ரைஸஸ் இருக்குல்ல, அதில் இவங்க நினச்சா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாடு 2 நாடு கிடையாதுங்க, அவ்வளோ நாடுகள் உள்ள மெம்பர்ஸாக இருக்குது. போக சொல்கிறத பற்றிலாம். இந்த ஒப்பெக் ஆயில் கார்ட்டல் இருக்குல்ல, இது ஆயில் மார்க்கெட்ஸ் இருக்கு பாருங்க, முக்கியமாக ஆஸ்திரியா பேஸ் பண்ணி அதை சார்ந்து தான் ஃபுல்லாக ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆயில் மார்க்கெட் சார்ந்து எல்லாத்தையுமே 1960 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஒப்பெக்கை எங்கே, பாக்தாதில் வச்சு இதை ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த அமைப்பை. அந்த நேரத்தில் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் எந்தெந்த நாடுகள் தெரியுமா? 5 தரப்புகள். ஒன்று ஈரான், ஈராக், குவைத், சவுதி, வெனிசுவேலா. ஸோ எண்ணெய் வளத்துக்கு பேர் போன தரப்புகளா இது ஒன்றும். இந்த 5 நாடுகளும் சேர்ந்து தான் இந்த ஒப்பெக்கை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பிக்கிறப்ப 5, அதுக்கப்புறம் கூடுதலாக 11 தரப்பினர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏங்க நாங்களும் இதில் மெம்பர்ஸாக இருக்கோம் அப்படின்ட்டு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கத்தார், இந்தோனேஷியா, லிபியா, UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எப்போ வந்திருக்காங்க உள்ள 1967. இந்த வருஷத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2026 நம்ம நெகட்டிவ் செய்தி இப்போ கேட்டிருக்கோம். இந்த வருஷத்தையே பேஸ் பண்ணி மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அல்ஜீரியா, நைஜீரியா, ஈக்குவடார், கேபன், அங்கோலா, எக்வடோரியல் கினியா அண்ட் காங்கோ, இத்தனை தரப்புகள் உள்ள வந்துருச்சா. இது ஒரு 11. ஏற்கனவே நான் சொன்ன 5 இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸு ஒட்டுமொத்தமாக கூட்டினீங்கன்னா 16 மெம்பர்ஸ் ஒட்டுமொத்தமாக இந்த ஒப்பெக் அமைப்பில் இருந்தாங்க. பாஸ்ட் டென்ஸில் சொன்ன இருந்தாங்க. இந்த 16 மெம்பர்ஸ்க்கு மத்தியில் அடிக்கடி வாய்க்கா தகராறு வந்துடும் இந்த ஒப்பெக் மீட்டிங் நடக்கும் போதெல்லாம். அதுலேயும் குறிப்பாக சவுதி வெர்சஸ் UAE வருஷ கணக்கில் வாய்க்கா தகராறுங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இந்த அமைப்பில் இருந்த 16 மெம்பர்ஸில் அடிக்கடி பிரச்சனை வந்து சில நாடுகள் எங்களுக்கு மெம்பர்ஷிப்பே வேணாங்க அப்படின்னு ஒப்பெக்லேருந்து வெளியே போனாங்க. அதுக்கப்புறமா இதை பார்த்து இன்னும் சில பேரும் எங்களுக்கும் வேணாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு அவங்க வெளியே போனாங்க. வெளியே போனவங்க அப்படியே வெளியவும் இல்லை, சில பேர் ரீஜாயினும் பண்ணாங்க. இது போல் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த மெம்பர்ஸோட கவுண்ட்டு அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக ஒப்பெக்கில் எவ்வளோ பேர் திறமை இருந்தாங்க? 12 மெம்பர்ஸுங்க. கடைசியாக 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஆனால் யார் கண்டுபட்டுச்சோ இப்போ அந்த நம்பர்ஸ் 11 மாறிடுச்சு. இன்னொரு தரப்பு வெளியே போயிடுச்சு. இப்போ அதுதான் பிரேக்கிங் நியூஸு. அந்த 12 தரப்புகள் சொன்னல, அது எதுன்னு சொல்லிடுறேன். அல்ஜீரியா, காங்கோ, கெனியா, கேபன், ஈரான், ஈராக், குவைத், லிபியா, நைஜீரியா, சவுதி, UAE, வெனிசுவேலா. இல்லை கடைசியாக வெனிசுவேலாவுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அவங்க இனிமே இந்த அமைப்பில் இல்லை, அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 12ன்ற அந்த நம்பர் இப்போ 11 மாறிடுச்சு. UAE என்ன சொல்லியிருக்கு, ஏங்க ஒரு 6 டிகேட்ஸாக ஒரு 60 வருஷங்களுக்கு மேலே நாம் இந்த ஒப்பெக்கில் இருந்துட்டோம், இல்லைன்னு சொல்லலை. நல்லா கோஆப்ரேட் பண்ணோம், நீங்களும் பண்ணீங்க, அதையும் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போதுங்க, நாங்கள் முடிச்சுக்கிறோம். வர்ற மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து நாங்கள் இந்த அறிவிப்பை ஃபுல்லாக அமுல்படுத்துறதா மாற்றிக்கிறோமே, ஒப்பெக்கில் நாங்கள் கிடையாதுங்க, எக்ஸிட் ஆகிறோன்ட்டு UAE அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஒப்பெக் ப்ளஸ் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஒப்பெக்கில் மெம்பர்ஸாக இருக்காத ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த ஒப்பெக் ப்ளஸில் இருப்பாங்க. அதாவது நான் ஒப்பெக் மெம்பர்ஸ் தான் இதுவுள்ள வந்துருவாங்க. இதை லீட் பண்ணுறது யார் தெரியுமா? ஒப்பெக் ப்ளஸ்ஸை சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா. அப்பேற்பட்ட அந்த ஒப்பெக் ப்ளஸில் இருந்தும் UAE வெளியே வந்துருச்சு. ஸோ ஒப்பெக்கில் இருந்தும் காலி, ஒப்பெக் ப்ளஸில் இருந்தும் காலி. ஆக்சுவலாக ஒப்பெக்கில் இருந்து வெளியே வந்து எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டவசமான செய்தியோ அதே போல் தான் ஒப்பெக் ப்ளஸில் இருந்து வெளியே வந்ததும். ஏன்னா இந்த ஒப்பெக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் அவுட்புட் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருந்தாங்க.
அதில் யூஏஇ முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுச்சு. ஆனால் இனிமேல் கிடையாது, வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலாக எதுக்கு இப்போ இந்த முடிவை யூஏஇ எடுத்துருக்கணும்? இந்த கேள்வி பல பேர் மனசில் வரும். ஆன்சர் உங்கள் கையிலே இருக்குங்க. ஈரான் வார் அது பெருசாக போக ஆரம்பித்து ஹார்மோஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அமெரிக்கா பிளாக்கெட்டை போட்டு எவ்வளோ பஞ்சாயத்து. கல்ஃபில் ப்ரொடியூஸ் பண்ணல வெளியே கொண்டு போகணும்ல, வெளியே கொண்டு போய் உள்ளனாக்கா அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும். இதெல்லாம் மைண்டில் ஓடாமையாக இருக்கும் இந்த யூஏஇ மைண்டில். யூஏஇயோட ஸ்டேட் நியூஸ் ஏஜென்சி என்ன தெரியுமா செய்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க? ஏங்க இது போல் எக்ஸிட் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா லாங்கர் டேர்ம் எக்கனாமிக் விஷன்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் யூஏஇக்குன்னு எதிர்காலம் இருக்குல்ல, நாங்கள் எதிர்காலம் சார்ந்து யோசிக்கணும்ல, இதுக்காக சில பாலிசிஸ்லாம் நாங்கள் வகுத்துருக்கோம். அந்த பாலிசிஸை நாங்கள் அதில் இருக்க அஜெண்டா எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னாக்கா நாங்கள் ஒப்பெக்கில் இருக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம். மற்றபடி எந்த காரணமும் இல்லைங்க. இந்த சடனாக இந்த எக்ஸிட் முடிவு எடுத்தது காரணம் இதுதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை கன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு வேற எதனா முக்கியமான தலைகள் பேசியிருக்காங்களா பார்க்குறப்ப இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட எனர்ஜி மினிஸ்டர் இருக்கார்ல சுஹைல், இவர் ஒரு பதிவை போட்டிருக்காப்புல. அதில் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். என்ன சொல்கிறாரு? நாங்கள் எதுக்காக எக்ஸிட் ஆனோம்னாக்கா பாலிசி ட்ரிவன் எவல்யூஷன் சொல்கிறாரு. அதை முதல்ல சொன்ன மாதிரி தான், கொள்கைகள் இருக்குங்க எங்களுக்குன்னு, அதனால் நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோங்க. ஆனால் நாங்கள் இன்னும் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி இருக்குல்ல, இதில் கமிட்டடாக செயல்படுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ட் நாங்கள் குளோபல் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, இது ஸ்டேபிளாக்க எந்தளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒப்பெக்கில் இருந்து நாங்கள் பண்ணால் சரியாக வராதுங்க. ஒப்பெக்கில் இல்லாமல் வெளியே இருந்து நாங்கள் பண்ணுறோம், அதான் எங்களுக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் நாங்கள் மொத்தமாக கட்டி உள்ள, ஆனால் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறோமே, இதுதான் அர்த்தம். புரியல மக்களே? ஓகே, இவ்வளோ காரணம் ஒவ்வொரு தரப்பாக சொன்னாங்களே, அந்த நியூஸ் ஏஜென்சி ஒன்று, அப்புறம் எனர்ஜி மினிஸ்டர் சொன்னது, அப்புறம் யூஏ கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு, இதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான காரணம் இருக்குது. நம்ம அந்த காரணத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு சண்டை, இதை பற்றி தான் பேசி ஆகணும். சவுதி அரேபியா வர்சஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஒப்பெக்கில் இருக்கிற நாடுகள்லேயே இவங்க ரெண்டு தரப்பும் மாறி மாறி கிளாஷில் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு முறை மீட்டிங் நடக்கும்போது ஒப்பெக் மீட்டிங்கு ரெண்டு பேரும் வாய்க்கா தவறு ஏற்படும். இல்லை சவுதி பார்த்தீங்கன்னா ஒப்பெக்கோட சேர் லெவலில் இருக்குது. அவங்க விற்கிறது தான் சட்டன்ற மாதிரி உச்சாணியில் இருக்காங்க. கீழே இருக்க யூஏஇ கேட்குறத அவங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்கன்னு கேரண்டியாக சொல்ல முடியாதுல்ல, சில விஷயம் மறுப்பாங்களே, அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான். உதாரணத்துக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று ஆயில் அவுட்புட் பாலிசி இருக்குல்ல, அதாவது யூஏஇ இந்தளவுக்கு ஆயில் அவுட்புட் பண்ணால் நாங்கள் இந்தளவு ரெவன்யூ பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு நம்பர்ஸை காட்டுவாங்க. ஆனால் சவுதி இருக்குல்ல, ஒப்பெக்கோட தலைமையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க அது உங்கள் நாட்டுக்கு ஓகே, ஆனால் நம்மளாம் ஒரே அமைப்பாக இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு மட்டும் மாற்றி வச்சா நல்லா இருக்காதுல்ல, அப்போ நீங்களும் நம்ம அமைப்பு சொல்லியதை ஃபாலோ பண்ணுங்கன்னு அவங்க அந்த ஒரு பவுண்டரியை செட் பண்ணி விட்டாங்க, அந்த கேப்பை. இதில் ஒரு முரண்பாடு ஏற்படுதா? ரெண்டாவது விஷயம் ரீஜனல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு. அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க அரசியல் சார்ந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரே நிலைப்பாடு கிடையாது தானே, சவுதிக்கும் யூஏஇக்கும் அந்த நிலைப்பாடு மாறும் தானே. இதுலேயும் பெரிய முருகல் நிலை ரெண்டு தரப்புக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் டெவலப் ஆகி இந்த யூஏஇயும் சவுதியும் எப்பப்பெல்லாம் ஒப்பெக் மீட்டிங் நடக்குதோ அப்பப்பெல்லாம் வாய்க்கா தர ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஸோ பிரச்சனைக்கான அடித்தளம் எங்கே வந்து நிற்குது? யூஏஇ கேட்குறது, ஏங்க எங்களோட ஆயில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறோம், அதுக்காக நீங்கள் கேப்லாம் போடுறீங்களா, அதெல்லாம் தேவையில்லை, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை உள்ளே கொண்டு வரணும், அதை பற்றி பேசுவோமே, அதை விட்டு கேப் போகிறதுலே குறியாக இருந்தால் எப்படிங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் சவுதி தெளிவாக சொல்லிடுச்சு, புதிய சப்ளை பிளான்லாம் கிடையாது, பழைய சப்ளை பிளான் தான், அதன்படி எல்லா மெம்பர்ஸும் இயங்கணும்னு அவங்க ஆர்டரை போடவே யூஏஇ கடுப்பாயிடுச்சு. எத்தனை வருஷம் தான் அவங்கள பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? அதுவும் நிலைமை கையை மீறி போகிறதுக்கு முன்னாடி இந்தளவுக்கு கேட்டுட்டு இருந்தா யூஏஇ. இப்போ ஈரான் வார்னால நிலைமை ரொம்ப கையை மீறி போயிடுச்சுல, இப்போ அவங்க முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படவே தான் இப்போ ஏற்பட்ட முடிவு, எக்ஸிடென்ட் முடிவு எடுத்திருக்காங்க. ரைட்டு, அடுத்து என்ன நடக்க போகுது மே 1 அப்புறம்? இதை கேட்டிங்கன்னா ஒப்பெக்கோட ப்ரொடக்ஷன் குவாட்டா இருக்குல்ல, அதாவது இந்த இவ்வளோ உறுப்பினர்கள் இந்த அளவுக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு, அந்த கோட்டா தலைவலி இனிமேல் யூஏஇக்கு கிடையாது. ஏன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க இதுக்கப்புறம். இன்னொரு பக்கம் அவுட்புட் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இதை டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கிறது இப்போ ஒப்பெக் கிடையாது, யூஏஇயோட அரசு தான். இதெல்லாம் தாண்டி அவங்களோட ஓன் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும் மார்க்கெட் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரொடக்ஷன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறது சார்ந்து ஃபுல்லாக எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. ஏற்கனவே யூஏஇ ஒரு பிளானை போட்டுருச்சிங்க, இந்த எக்ஸிட்டுக்கு முடிவு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளானை போட்டாங்க. என்ன தெரியுமா, நாம் இப்போ ஒரு நாளைக்கு 3.4 மில்லியன்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேரல்ஸை நாம் அவுட்புட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை 5 மில்லியன் பேரல்ஸாக மாற்றணும், 2027க்குள்ளே இதை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும்னு அவங்க ஒரு நம்பர்ஸே செட் பண்ணிட்டாங்க. அந்த நம்பர்ஸை செட் பண்ண கையோடு தான் எக்ஸிட் ஆகணும்னு முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாங்க. ப்ரோ இவ்வளோ பெரிய அமைப்பு ஒரு நாடு வெளியே போகுதுன்னா எல்லாருக்கும் பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே யூஏஇ வெளியே போகுதுன்னா அது பெரிய பாதிப்பு தான் ஒட்டுமொத்த ஒப்பெக்குமே. ஆக்சுவலாக இதை பார்த்து இன்னும் சில மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அவங்க இதை போல முடிவு பண்ணிட்டாங்கன்னா உலகளாவிய இந்த ஆயில் வளம் இருக்குது பாருங்கள்,
அதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுரும். எல்லாரும் அவங்கவங்க நாட்டின் நலம் சார்ந்து மட்டும் ஓகேன்னு சொல்லி ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அமைப்போட அடிப்படை இருக்குல்ல, ஆயில் டிபெண்ட் கண்ட்ரிஸ்க்காக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அது அடிபட ஆரம்பிச்சிருவாங்க. உலகம் முழுக்க எல்லாருமே எரிபொருள் விலையேற்றத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாகிடும் ஒவ்வொருத்தராக கண்டுக்கிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ இருக்கிறதே 11 மெம்பர்ஸ் தான். நாள் போகணும் எவ்வளோ பேர் உள்ளே இருப்பாங்கன்னு மிச்சம் இருப்பாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த OPEC கல்ஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஹார்மோஸை ஒரு பக்கம் ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா பிளாக்கேடை போட்டு வச்சிருக்கு. அப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல எப்படி கொண்டு போவாங்க? அப்படின்னு என்ன ப்ரோ, UAEயோட இந்த முடிவு அமெரிக்கா எதிர்பார்த்த முடிவுக்கு எதிரானதான் கேட்டீங்கன்னா, ஆஹா, இது அமெரிக்காவுக்கு சாதகமான முடிவு. இதுதான் விஷயமே. பிகாஸ் எப்படி நேட்டோவை கண்டாலே ட்ரம்ப்புக்கு பிடிக்காதோ, அதே போல் OPEC கண்டாலும் ட்ரம்ப்புக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்பவுமே OPEC கழிவு ஊற்றிட்டு இருக்கிறது தான் அவரோட வேலையாக இருந்துட்டு இருக்கும். அப்போ ஏற்பட்ட ட்ரம்ப்புக்கு இப்போ இது நல்ல முடிவு தான். ஓகேப்பா, ஒருத்தர் வெளியே வந்தாச்சு, அப்படியே ஒரு செங்கலாக ஒரு விட்டா சிறப்பாக இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் டாலர் இருக்குல்ல, இதை சார்ந்த அமெரிக்காவோட கனவு இருக்குல்ல, இதுக்கு இங்கேருந்து ஒரு செங்கல்களை அங்கே எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அமெரிக்கா மிலிட்ரி சப்போர்ட்டையும் கல்ஃபுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அல் தஃப்ரா ஏர்பேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அபுதாபிக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறது வேற யாரதும் இல்லை, அமெரிக்காவோட பேஸ் தான். ஈரான் UAE மேலே கடுங்கோபத்துக்கு போச்சுல, அதுக்கு பிரதான காரணம் இந்த ஏர்பேஸ் தான். இந்த ஈரான் வார் ஆரம்பிச்சதுல அப்போவே UAE ஒரு விஷயத்த புகாராக தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன தெரியுமா? இவ்வளோ தூரம் எங்களை போட்டு ஈரான் அடிக்குது பொழக்குது, அதுவும் மிடில் ஈஸ்ட்லேயே நாங்கள் தான் அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்கோம் ஈரான் கிட்ட. ஆனால் எங்களை பாதுகாக்க ஒரு அரப் ஸ்டேட் கூட வரல. எங்களை பாதுகாக்க நீங்கள் முன் வரணும்னு தோணவே இல்லையா? OPECல இருக்கணும் மட்டும் மாறுதட்டி சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் எங்கள் அடி வாங்குறோமே, எங்களை பாதுகாக்க மாட்டீங்களான்னு புலம்பி தள்ளிச்சிங்க UAE அந்த டைமில் வார் ஆரம்பிச்சப்பவே. இப்போ என்ன ஆயிருக்கு? UAE சவுதியை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த OPECக்கும் ஆப்பு வச்சிருக்க மாதிரி வெளியே வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த முடிவு யாருமே எதிர்பார்க்கலங்க, ஆனால் நடந்துருச்சு. மக்களை மறந்துடாதீங்க, இந்த ஈரான் பார்ல மிடில் ஈஸ்ட்ல அதிகப்படியாக ஈரான் கிட்ட வாங்கி கட்டினது UAE தான். ஒருவேளை நாம இந்த அளவுக்கு ப்ரெஷரை பில்ட் பண்ணா UAE கண்டிப்பாக OPECல இருந்து வெளியே வந்துடும் நினைச்சு ஈரான் அடிச்சதோ என்னவோ, ஆனால் இப்போ அதான் நடந்திருக்கு. அமெரிக்காவில் இந்த கேஸ்லின் ப்ரைஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 4.5 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு விலையேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருச்சாங்க. அது ஈரான் வார் ஆரம்பிச்சு கொஞ்சம் மேலே போச்சு இந்த ரேட்டு. இப்போ இந்த OPECல இருந்து UAE வெளியே போச்சுன்ற செய்தி வெளியே வந்ததும் இது இன்னும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்கனவே ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கு, அது இன்னும் நிலையற்ற தன்மை நோக்கி போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு வாங்கணும்னு வச்சிங்களேன், அது 150 ரூபாய் 200 போனால் எப்படிங்க இருக்கும்? அது நடக்கும்போது தான் நான் சொல்கிற இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிய மக்களே. இது இன்னும் இந்த பிரச்சனை பெருசாக மாறிச்சுன்னா நான் சொன்ன அந்த விஷயமும் நடந்துடும். அது வரைக்கும் நடக்கக்கூடாது, பிரார்த்தனை பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒட்டுமொத்த உலகத்துக்கான இந்த ஆயில் ப்ரைஸஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய கேட்டஸ்ட்ராஃபிக் எஃபெக்டை ஏற்படுத்துகிற மாதிரி தான் UAEயோட இந்த எக்ஸிட் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறது என்ன தெரியுமா? UAE இப்படி பண்ணிடக்கூடாதுங்க, சவுதி அரேபியாவுக்கு பிட்ரை பண்ணியிருக்காங்க, இதே நேரம் ஒட்டுமொத்த உலக மக்கள் நலன் சார்ந்து யோசிக்காமல் விட்டாங்கன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஏன் நிலைப்பாடு கேட்டிங்கன்னா, அந்தந்த நாடுகளுக்குன்னு 1008 பிரச்சனைகள் இருக்கும், அதை சார்ந்து ஏதோ பண்ணுறாங்கன்னா இதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட போகிறது நாமளும் இருக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இதை சார்ந்து சொல்லிடுறேன். இப்போ 5 மாநில தேர்தல் முடிஞ்சிருக்கா, இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இறுதி நேரத்தை நெருங்கிடுச்சா. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுமே இந்தியாவில் எரிபொருள் விலையேற்றம் அடையும்னு தேர்தலுக்கு முன்னாடியே பல பேர் கணிச்சு சொல்லியிருந்தாங்க, நம்மளும் கிட்டத்தட்ட சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் பெருசாக நம்ம விலையேற்றத்தை சந்திக்கல இந்தியாவில். இந்த மாநில தேர்தல் மனசில் வச்சு என்னமோ கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க போல தான் நினச்சிட்டு இருக்கோம். இந்த எத்தனால் இருக்குல்ல, இதை சார்ந்த விஷயங்களில் அரசு சட்ட விதிகளே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ ஓகே, எவ்வளோ நாள் தான் பெட்ரோல் டீசல் நம்பிட்டு இருக்கிறது, வேலைக்காவது நம்ம மிக்ஸ்டப்பாக உள்ள எத்தனால் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஓரளவு தான் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். சரி, மேனேஜ் பண்ணி வெளியே வரலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்களா OPECலேருந்து வெளியே போகிறதா UAE அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஏற்கனவே ஆந்திர பிரதேஷ் பாண்டிச்சேரியில் பங்கு முழுக்க வண்டிகள் நிற்கிறத பார்க்க முடியுது. அந்தளவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை இன்னும் தலைவலி அதிகமாக்குற மாதிரி தான் UAEயோட இந்த எக்ஸிட் அமைஞ்சிருக்கு. ஒரு மேட்டர் கவனிச்சிங்களா? ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ரஷ்யாவுக்கு போயிட்டு விளாடிமிர் புட்டினை சந்திச்சிருந்தார். அந்த சந்திப்பு நடந்த அடுத்த சில மணி நேரங்களில் தான் UAE OPECலேருந்து வெளியே வரதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே வினா இருக்குது, முடிஞ்சதுக்கான பதில்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அறிவு பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கா மக்களே? ஈரான் ஃபாரின் மினிஸ்டரோட ரஷ்யா விசிட்டுக்கும் இப்போ UAE எக்ஸிட் ஆயிருக்கல OPECல இருந்து, இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஈரான் பக்கம் ஒட்டு மொத்தமாக UAE இப்போ சாஞ்சிருச்சு நம்ம நினச்சிக்கலாமா?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.